உடனுக்குடன் நேரலை. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சாம்சங் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் காலை 11 மணிக்கு மேல் வெளியே செல்வோருக்கு சூரிய மண்டலத்துக்கே சென்று வந்த உணர்வை தந்து வருகிறது அண்மை காலமாக சுட்டெரித்து வரும் வெயில். ஏப்ரல், மே மாத கத்திரி வெயிலை நியாயப்படுத்தும் வகையிலாக கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வரலாற்றிலேயே 5வது முறையாக செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு முன்பு 1968ஆம் ஆண்டு 101.12 ஃபாரன்ஹீட்டும் 1883ஆம் ஆண்டு 102.2 ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகி இருந்தது. அதன் பின்னர் கடந்த 1997ஆம் ஆண்டு 101.3 ஃபாரன்ஹீட்டும் 2009ஆம் ஆண்டு 101.66 ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதன் பிறகு தற்போது 100.76 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது. தென்னிந்திய தீப கர்ப்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைவு. 18,000 கன அடியாக இருந்த வரத்து வினாடிக்கு 17,000 கன அடியாக குறைந்தது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் கரை ஒதுங்கிய விநாயகர் சிலைகளின் எச்சங்கள் நேற்று கரைக்கப்பட்ட நிலையில் மரப்பலகைகள், மாலைகள் உள்ளிட்டவற்றை அகற்றும் மாநகராட்சி ஊழியர்கள். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கி அரசியலில் களமிறங்கி பரபரப்பாக செயல்பட்டு வரும் விஜய் தனது திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆயத்தமாகி வருகிறார். அண்மையில் தி கோட் திரைப்படம் வெளியாகி வசூல் ரீதியாக வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அடுத்த படத்திற்கான அப்டேட்டும் வெளியானது. வினோத் இயக்கத்தில் தயாராகும் 69வது படம்தான் அவரது இறுதி படம் என கூறப்படும் நிலையில் ஒன் லாஸ்ட் டைம் என படக்குழு வெளியிட்ட வீடியோ அதனை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில்தான் கடைசி படத்திற்காக நடிகர் விஜய் பெறவுள்ள சம்பளம் குறித்து தகவல் வெளியானது. லியோ படத்திற்கே விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக பேசப்பட்ட நிலையில் தி கோட் திரைப்படத்திற்கும் அதே சம்பளத்தை பெற்றுள்ளார் விஜய். நீதிமன்றத்தின் தீர்ப்பால் கேள்விக்குறியானது ஜெயம் ரவியின் விவாகரத்து. இந்து திருமணங்கள் புனிதமானது என்றும் அந்த திருமணங்களை ஒப்பந்தங்களைப் போல கலைக்க முடியாது என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கணவன் மனைவியின் ஒப்புதல் இருந்தால் மட்டுமே விவாகரத்து என நீதிபதிகள் தெரிவித்த நிலையில் ஜெயம் ரவி விவாகரத்து பெறுவது கஷ்டம்தான் போல என்று அவரது ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கானது வரும் அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவாகரத்து முடிவை ரவி தன்னிச்சையாக எடுத்தார் என ஆர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் தனது கணவரை சந்தித்து மனம் விட்டு பேச முயற்சித்தும் அது நடக்கவில்லை என ஆர்த்தி தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அப்படியென்றால் ஆர்த்திக்கு விவாகரத்து பெற விருப்பமில்லை என்றே தெரிகிறது.